அது முடியாது. தட் இஸ் ஓவர் ஜூரிஸ்டிக்ஷன் பவர் ஆஃப் த கோர்ட். இப்போ எக்ஸை இப்போ வந்து அல்ட்ரா வைரஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் சொல்கிற இது வராதுன்னு சொல்கிறாங்க இல்லையா ஜஸ்டிஸு. ஒரு ப்ரொவிஷனை நீங்கள் வந்து ஒழுங்காக ஃபாலோ பண்ணலன்னா இது வந்து அல்ட்ரா வைரஸ்ன்னு தான் நம்ம வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்லி கோர்ட் சொல்ல முடியாது. இப்போ அங்கே தான் வந்து நீங்கள் தே ஆர் கன்ஃபைனிங் வித் தர் பவர்ஸ். நோ கண்டெம்ப்ட் சொல்லும்போது கண்டெம்ப்ட் வேர் தேர் இஸ் a contempt in this case. கண்டெம்ப்ட் எப்போ வரும்? ஒரு கோர்ட் ஆர்டர் பாஸ் பண்ண பிறகு அது இம்ப்ளிமெண்ட் பண்ணலனா தான் கண்டெம்ப்ட் வரும். இது திஸ் இஸ் நாட் தி கேஸ் ஃபார் கண்டெம்ப்ட். இது வாஸ் a mandamus. இது ஒரு mandamusக்கு போறாங்க இவங்க. சார் இப்போ the case டிஃபரன்ஸ் சார். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் ஷாம் சார் ரைஸ் பண்ணிருக்காரு சார். Now the question for the president of India. இது கண்டிப்பா அடுத்து அங்க தான் போகும். ஏனா the power of the governor, அதே மாதிரி தான் power of the president, அதே மாதிரி ஸ்டேட் அண்ட் எய்ட் கவுன்சில்ஸ் ஆஃப் தி ஸ்டேட் மினிஸ்டர்ஸ், அதே மாதிரி தான் யூனியன் கேபினட். ஸோ இங்கே நீங்கள் அனுப்புகிற மாதிரி தான் அங்கே அனுப்புறீங்க. இப்போ ஃபார் இன்ஸ்டன்ட் எக்ஸாம்பிள் நீட். இப்போ நீட் நம்ம மசோதாவை நம்ம ரெடி பண்ணி அனுப்பணும். கவர்னர் அங்கே அனுப்பிட்டார். இப்போ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இப்போ வந்து திருப்பிட்டாங்க. இப்போ இந்த இடத்துல இட்ஸ் எ ஓப்பன் டிபேட் ஆர் தி இட்ஸ் எ லிட்டிகேஷன் ஃபார் த கோர்ட். இப்போ நம்ம தமிழ் காட்சி ஊடகத்தில் அவங்களுக்காக பேசிட்டு இருக்கிறோம். நீங்களும் லாயராக மன்னிக்கணும். வாங்க நீதிபதியோட சேர்த்து நீங்களாக போயிருக்கீங்க. மன்னிக்கணும். டூ லாங்குவேஜ் பாலிசினால நான் ரெண்டு தான் நிற்கிறேன். வரைக்கும் போடுறேன். இப்போ என்னன்னா இப்போ வந்து ஒரு புதிய வாதத்தையும் நீதிமன்றத்துக்கு கீழே ஒரு கதவை தட்டிருக்குது. இப்போ ஏன்னா நாளைக்கு இப்போ இது இப்போ வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இதே மாதிரி திருப்பிக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுங்க, அப்போ மாநில கட்சிகள் அல்லது அரசுகள் அல்லது தனி மனித கூடிய உரிமை சிட்டிசன் யார் வேணாலும் இப்போ நீதிமன்றத்துக்கு போகலாம் சார். இப்போ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இதே மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுங்க, இப்போ நாம ஒரு நீட் பில் அனுப்பணும், யூனியன் கவர்மெண்ட் நம்ம அகைன்ஸ்டா இருக்கு, அவங்க என்ன பண்ண போறாங்க? they are not advising the president. இப்போ திரும்புது டுமாரோ நாளை நீதிமன்றத்துக்கு போறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு. சரி. சோ இப்போ ஷாம் சார் ஒரு முக்கியமான பாயிண்ட் ஓபன் பண்ணிருக்கார். சோ இது வந்து நாளைக்கு வந்து உச்சநீதிமன்றங்கள்ல இது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு இது வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இது அமையும். இன்னொன்னு சார், கவர்னர்ஸ் வந்து இவ்வளவு காலம் வரைக்கும் ஆளுநர்களை வந்து நாம வந்து கேள்வி கேட்கலாமா, நாம வந்து டைரக்ஷன்ஸ் கொடுக்கலாமா அப்படின்ற காலம் மாறி போய் டைரக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். இது வந்து ஜனநாயக நாடு சார், குடியரசு நாடு சார். மக்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் சட்டங்களும் இருக்கணும், நீதிமன்றங்களும் அரசாங்கங்களும் இருக்கு. சோ இப்ப சார் சொன்னதெல்லாம் வந்து அவங்க வந்து ரிமாண்ட் தான் பண்ணிருக்கணும். இதை வந்து அவங்க வந்து ஆளுநர் வந்து அனுப்பி நீங்க கையெழுத்து போடும் தான் சொல்லியிருக்கணும்ன்றதெல்லாம் வந்து அது எப்ப செய்வாங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு தான் நான் எடுத்தேன் இந்த கான்டாக்ட் ஆஃப் தி, அதாவது ஒரு இந்த ஆளுநருடைய எண்ணம், அந்த எண்ணம் இருக்கு, அந்த எண்ணம் வந்து அட்டர்னி வந்து ஆர்குமெண்ட் பிளேஸ் பண்றார். இவர் வந்து ஆளுநர் சில ஃபங்க்ஷன் நடக்கும்போது நான் கையெழுத்து போடலனா இட் டீம் டு பி ரிஜெக்டட்ன்றார். இப்போ ஒரு சின்ன நாளே வரி சார். இன் திஸ் கேஸ் தி அட்டர்னி ஜெனரல் had argued that when the governor declared that he was withholding assent, he did not send them to the assembly, and hence it was not open for the assembly to reenact them. எவ்வளவு மோசமான ஆர்குமெண்ட். அதாவது இவர் வந்து டிசென்ட் பண்ணிட்டாருன்னா இதை வந்து அசம்பிளிக்கு வந்து திருப்பி அனுப்பலன்னா அசம்பிளி மறுபடியும் ரீஎனாக்ட் பண்றதுக்கே உங்களுக்கு உரிமை இல்ல அப்படின்றது இவங்களுக்கு எங்க பவர் கான்ஸ்டிடியூஷன்ல? அப்போ இவ்வளவு மோசமான ஆர்குமெண்ட் அட்டர்னி ஜெனரல் வைக்க சொன்னது யாரு? ஆன் பிகாஃப் ஆஃப் கவர்னர். அப்ப என்ன அர்த்தம் அது? அப்போ இவங்க வந்து கவர்னர் வெளியிலே சொன்னாரு நான் ரிஜெக்ட் பண்ணனா அது டெட் அல்ல வெயிட் காத்திரப்பட போட்டா அது டெட். அதுதான் அட்டர்னி ஜெனரல் கோர்ட்ல பேசுறாரு. சோ அவர் வந்து அவரோட பிகாஃப் ஆஃப் தான் அப்பியர் ஆவறாரு. அப்போ இங்க என்ன ஆகுதுன்னா அல்ட்ரா வைரஸ் அண்ட் அன்கான்ஸ்டிடியூஷனல் இது வராதுன்னு சொல்றாங்களே ஜஸ்டிஸ். அப்போ இவங்க வந்து இந்த மாதிரி ஆர்குமெண்ட் பேஸ் பண்ணும்போது ஜட்ஜஸ் வந்து கரெக்டா தான் பண்ணிருக்காங்க. ரைட். ரொம்ப சுருக்கமான அந்த இன்டரப்ஷன் என்ன அப்படின்னா அது வந்து மன்னிக்கணும், ஆளுநர் அவர்கள் அந்த வந்து அது அசென்ட் கொடுக்கல அப்படின்னா இன்னொரு பில்லை சைமல்டேனியஸா பண்ணீங்கன்னா இங்க ரெண்டு பில் சைமல்டேனியஸா இருக்கு. அந்த மாதிரி ஒரு ரிபக்னன்சி இருக்க முடியாது. ஒரு பில் இருக்கும்போது அந்த ப்ரொசீஜர் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா அதுதான் அந்த ஆர்குமெண்ட். ஸோ அதனால ஒரே டைத்துல ரெண்டு பில் எப்படி ஒரு அசம்பிளி வந்து பெண்டிங்கா வச்சிருக்க முடியும் ஒரே சப்ஜெக்ட்ல அப்படின்றது தான் இஷ்யூ. இல்ல அவர் திருப்பி அனுப்பாமலே பெண்டிங்லேயே வச்சிருக்காரு, பலகாலமா வச்சிருக்காரு அப்படின்னா அதோட அர்த்தம் என்ன ஆயிடுது? அப்ப சோ நீதிமன்றம் வந்து அது ரிஜெக்டட்னு கணக்கு கிடையாது. ஏன்னா ஆளுநர் வந்து அதை ரிஜெக்டட்னு நான் கணக்கு பண்ணேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. நீதிமன்றம் அதை ரிஜெக்டட்னு கணக்கு எடுத்துக்க முடியாது. ஏன்னா நீங்க பெண்டன்சி வச்சிருக்க முடியாது. அப்படிங்கறத என்ன சொல்லுதுன்னா இந்த தீர்ப்பு சொல்றது நீங்க சொன்ன மாதிரி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு என்னதுனா ஒன்னு டைம் ஃப்ரேம், இன்னொன்னு மாநில அரசுக்கு இருக்கக்கூடிய உரிமையை மீண்டும் அழுத்தமாக சொல்கிறது. அதான் இன்னொரு இது என்னன்னா அந்த ரெண்டாவது இது என்ன பில்லையும் நீங்க சைமல்டேனியஸா பாஸ் பண்ண முடியாது, பிளேஸ் பண்ண முடியாது அப்படின்றது தான். அந்த வாதம் எதுக்கு அது தேவை? இல்லையே அவங்க சொன்னது அந்த வாதமே தவறு அப்படின்னாங்க. அந்த வாதம் வந்து தவறு கிடையாது அப்படின்ற சொல்றாங்க.